கிரிக்கெட் தமிழ் வியூவர்ஸ்க்கு எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஸ்ரீ வச்சேன். இன்னைக்கு என் கூட யாரு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சரவணன் ப்ரோ இருக்காரு. ஸோ ஹாய் ப்ரோ. இன்னைக்கு நம்ம வந்து படக்களமோட மீதி 2 எபிசோடு இருக்கு. ரொம்ப நாளா பெயிண்டிங் வச்சு அப்படி இப்படின்னு தள்ளி போட்டு ஆளாளுக்கு ஒரு வேலை வந்து மாத்தி மாத்தி பண்ணிட்டு இப்பதான் வந்து உட்காந்துருக்கோம். சரி முடிச்சு விட்டுறலாம் அப்படின்ட்டு ஆர்சிபி எஸ்ஆர்ஹெச் தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்சிபி பார்த்துடலாம். சரவணன் ப்ரோ, ஆர்சிபி டைட்டில்ஸ், ஐ மீன் கரண்ட் சாம்பியன்ஸ். ஸோ 8 ஸ்லாட் டு ஃபில், 16.4 crores இருக்கு. நான் ஒரு வாட்டி படிச்சுட்டா உங்களுக்கு எதுவா ஆ இருக்குமா இல்ல? ஷூர். அதான் 8 ஸ்லாட் ஃபில் பண்ண வேண்டியது இருக்கு. ரிலீஸ் பண்ண பிளேயர்ஸ் கொஞ்சம் பெரிய பிளேயர், கொஞ்சம் சில பிளேயர்ஸ் இருக்காங்க. லியம் லிவிங்ஸ்டன்ல இருந்து மயங்க் அகர்வால் இது பண்ணல. நான் ஸ்குவாட், ஓகே ஓகே ஸ்குவாட் ஷூர். படிச்சிருவா. இதுக்கும் ஒரு இதுக்கு ஆ எல்லாருமே பாக்குறது. ஓகே, ஸோ வந்து என்னன்னா ரீடைன் பண்ணது வந்து நோ பர்டிகுலர் ஆர்டர். நான் அப்படியே பிளேயிங் 11 பிளஸ் நான் மீதி இருக்கிறவங்க சொல்றேன். ஃபில் சால்ட், விராட் கோலி, தேவ்தத் படிக்கல், ரஜத் பட்டிதர், டிம் டேவிட், ஜிதேஷ் சர்மா, குருணால் பாண்டியா, ரொமாரியோ ஷெப்பர்ட், புவனேஸ்வர் குமார், ஜாஷ் ஏசல்வுட், சுயாஷ் சர்மா. இம்பாக்ட் பிளேயர் வந்து யஷ் தயால். அதுக்கப்புறம் வந்து 13ல நுவான் துஷாரா, ஸ்வப்னில் சிங், அபிநந்தன் சிங், ரஷிக் தர், ஜேக்கப் பெத்தல். ரிலீஸ்ல வந்துட்டு என்னன்னா பெரிய நேம்ஸ் ஆப்வியஸ்லி எக்ஸ்பெக்டட் தான். லியாம் லிவிங்ஸ்டன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க, மயங்க் அகர்வால், லுங்கினிகிரி ரிலீஸ் பண்ணிருக்காங்க, மனோஜ் பண்டாகே, ஸ்வஸ்திக் சிக்காரா அண்ட் மோஹித் ராத்தி. ஸோ 16.4 crores ரிமைனிங், 8 slots டு ஃபில். ஸோ உங்களோட இனிஷியல் தாட்ஸ் ப்ரோ? இனிஷியல் தாட்ஸ் வைஸ் பார்த்தா வந்து அவங்க அந்த திரும்ப அந்த 11 வந்து பெருசா ஒன்றும் சேஞ்சஸ் இல்லாமல் இருக்காங்க. அந்த 11ல வந்து சில ஸ்லாட்ஸ் தான் ஃபில் பண்ணும். ஆக்சுவலி பார்த்தா அவங்களுக்கு அந்த லியம் லிவிங்ஸ்டனுக்கு பதிலே வந்து ஜாக்கப் பெத்தல்லாம் இருக்காருன்றனால பெருசா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ அவங்க வந்து இந்த பெஞ்ச் ஸ்ட்ரென்த் பண்ண வேண்டியதோ அஸ் வெல் அஸ் ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ஷன்ஸ் மட்டும் பார்க்க வேண்டியது இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் வந்து எஸ்டிஎல் மேலே இருக்கிற அக்யூசேஷன்ஸ்னால எனக்கு தெரியல என்ன ஆன் வாட் பேஸில் வந்து எஸ் பீன் ரீடைன்டுன்னு தெரியல. பிகாஸ் அவரோட ஓன் டீம்லேயே வந்து அவர் வந்து அந்த அக்யூசேஷன்ஸ் அண்ட் அவர் மேலே இருக்கிற அலிகேஷன்ஸ்னால இஸ் பீன் இக்னோர்டு. ஆனால் இவங்க எதுக்கு இப்படி ரீடைன் பண்ணாங்கன்னு தெரியல. பட் கன்சிடரிங் இட் அஸ் தேர் ஓன் ஒப்பீனியன், நம்ம அதுக்குள்ளே போவேனா. இது போக வந்து எனக்கு தெரிஞ்சு பார்த்தா அவங்க அந்த ஒரு ஃபாரின் ஸ்லாட்டா லிவிங்ஸ்டனுக்கு பதிலாக வேற ஏதாச்சும் ஒரு பிளேயருக்கு போகலாம். பட் ஐ நாட் நோ எக்ஸாக்ட்லி அதுக்கு மேட்ச் டு மேட்சா எடுப்பாங்களான்ட்டு. அண்ட் எனக்கு சொல்ல போனா வந்து 2 ஸ்லாட் இருக்கு, 2 ஃபாரின் ஸ்லாட் இருக்கு. ஆமா. லுங்கினிகிரியும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆ அது தவிர வந்துட்டு அந்த இது ஜிம்பாப்வே பிளேயர் டக்குன்னு ஒரு பேர் வரல, அவர்லாம் வந்து அந்த போர்க்கால அடிப்படையில் கடைசியில வந்த பிளேயர்ஸ் அப்படியே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆமா. ஸோ 2 முசர்பானி. ஃபாரின் ஸ்லாட் இருக்கு. முசர்பானி, பிளெஸிங் முசர்பானி. ஸோ அவரையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ லுங்கினிகிரியும் லிவிங்ஸ்டோனும் பேக்கப் எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்ல ஆல் அதான் நான் டீம் சேர்த்து பேக்கப் வேற எடுப்பாங்களான்னு ஏதாவது? எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு லிவிங்ஸ்டன் பெருசா அவர் வந்து எதுவும் பெரிய கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுக்கல. எக்ஸப்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரு சிஎஸ்கே மேட்ச் அவர் அடிச்சாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதை தாண்டி வந்து லிவிங்ஸ்டன் மாதிரி திரும்ப வந்து அதே டைப் டு டைப் பேக்கப்க்கு போவாங்களான்ற ஒரு டவுட் இருக்கு. ஸோ ப்ராப்ளி இன்னும் வேற ஏதாச்சும் ஒரு ஒரு திரும்ப ஒரு செகண்ட் கிரேட் ஆஃப் ஃபாஸ்ட் பவுலர் வேணா எடுத்துக்கலாம் ஃபார் பேக்கப். ஒரு ஜாஷ் ஹேசல்வுட் மாதிரி ஒரு பிளேயர் இல்லாத ஒரு சமயத்துலயோ இல்லை ஒரு ரெஸ்ட் சமயத்துல வேணா அந்த மாதிரி ஒரு இதுக்காக எடுத்துக்கலாமே தவிர எனக்கு இந்த இந்த மிக்ஸ்அப்ல எனக்கு தெரிஞ்சு வேற எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ரொம்ப செட்டில்டான சைடா இருக்காங்க. ஸோ அந்த 16 crores வந்து தே கேன் யூஸ் இட் ஆன் ஸ்மால் பிளேயர்ஸ் டு ஃபில் த கேப்ஸ்ன்ற மாதிரி தான் நான் யோசிக்கிறேன். ஓகே, நைஸ். ஸோ அதேதான், எனக்கும் பெருசா இது இல்லை. பட் எனக்கு என்னன்னா இதுல வந்து இந்த டீம் எப்ப செட்டில்டு டீம் அப்படின்னா இந்த ஜாஷ் ஹேசல்வுட்ன்ற ஒரு ஆள் வந்துட்டு எல்லா மேட்சும் விளையாடிட்டாரு அப்படின்னா அது செட்டில்டு டீம். போன ஃபைனல்ஸே வந்துட்டு சஷாங்க் சிங் வந்து ஜாஷ் ஹேசல்வுட் சரி பிராக்டிஸ் மேட்ச் மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட்டதுனால தப்பிச்சது. கொஞ்சம் இது ஜாஷ் ஹேசல்வுட் எல்லாம் வேற யாராவது மாட்டியிருந்தாங்கன்னா சஷாங்க் சிங் பிரிச்சிருப்பாரு அந்த மேட்சையும். 6 ரன்ல தான் தோத்தாங்க. ஸோ ஜாஷ் ஹேசல்வுட் ரொம்பவே குரூஷியலான ஃபேக்டர். அவருக்கு பேக்கப் வந்து 14 மேட்ச் ஆடிடுவாரு. பட் அவருக்கு பேக்கப் வந்து நுவான் துஷாரா வச்சிருக்காங்க. நாட் எக்ஸாக்ட்லி டு த கிளாஸ் ஆஃப் ஜாஷ் ஹேசல்வுட், பட் யார்கர்ஸ் அந்த டெத்ல போடுற கெப்பாசிட்டி இருக்கு. ஸோ ஜாஷ் ஹேசல்வுட்க்கு பேக்கப் எப்படி எடுப்பாங்கன்னு தெரியல. மேபி ஸ்கில் வைஸ் இல்ல, பட் ஒரு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் அப்படின்னு இப்ப இருக்கிற ஃபார்ம்ல வந்து ஆண்ட்ரிக் நார்கியாவுக்கு போவாங்களா அப்படின்றது ஒண்ணு. இது அதுவும் இல்லாம பெங்களூர்ல ஆடல. ஸோ அதனால இது வந்து எந்த வென்யூ பிரதர் இதுக்கு? ஐ திங்க் பூனேன்னு நினைக்கிறேன். ஆமா, அவங்களுக்கு ஆமா மாத்திருக்காங்க. ஸோ ஹோம் பெங்களூர் டவுன் வந்து இல்லைன்றனால. புனேக்கு மாத்திட்டாங்க. ஸோ பெங்களூர் இல்லைன்றதுனால கொஞ்சம் ஆண்ட்ரிக் நாக்கியாவோட லென்ஸ் பெங்களூர்னா நான் வந்து யோசிச்சிருப்பேன். ஏன்னா ஷார்ட்டர் லென்ஸ் போத்தாருன்னா அடிச்சிருவாங்க. ஓகே, நாட் டிசைடட் எட்ன்ட்டு நினைக்கிறேன். ஐ மீன் த ஹோம் டவுன்.
பட் ஸ்டில் பெங்களூர் இல்லாததுனால என்னன்னா உங்களுக்கு வந்து அது பிரச்சனை இல்லை. அதே மாதிரி அந்த இடத்துல ஆண்ட்ரிக் நார்க்கியா வந்து நம்ம வேற எங்கேயாவது விளையாடுறாங்கன்னா ஆண்ட்ரிக் நார்க்கியா பேக்கப்பா எடுக்கலாம். அண்ட் ஒன் பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் கர்நாடகா சைட் முஸ்டாக் அலியில ஐ மீன் ரீசெண்டா ஃபாலோ பண்ணிட்டு இருந்ததுல சுபாங் ஹெக்டே, கர்நாடகா சேர்ந்த 22-year-old பிளேயர், லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் போடுவாரு. குருணால் பாண்டியாக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் அப்கோர்ஸ் அதுக்கு தேவைப்படாது. பட் சுபாங் ஹெக்டே இஸ் மோர் ஆஃப் அ பேட்ஸ்மேன் ஹூ கேன் போல் ஆஃப் ஸ்பின். அவர் இன்னும் ஆஃப் ஸ்பின்னிங்ல வந்துட்டு பெருசா ஒரு நிறைய பொட்டன்ஷியல் இருக்கு. ஆனா ஆஃப் ஸ்பின் பண்ணி அவர் விக்கெட் எடுத்து நிறைய பார்க்கல. ஆனா வந்து பவர் ஹிட்டிங்ல வந்து பயங்கரமா கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காரு. அங்கங்க கிளிம்சஸ் காட்டுறாரு. ஸோ எடுத்து க்ரூம் பண்ணலாம். லோக்கல் டேலண்ட் சுபாங் ஹெக்டே க்ரூம் பண்ணலாம். அதே மாதிரி வேற யார் எடுக்கலாம் அப்படின்னா இப்ப எனக்கு மனோஜ் பண்டாகே ரிலீஸ் பண்ணது ஒரு பெரிய இது, நல்ல பிளேயரு. மனோஜ் பண்டாகே ரொம்ப வருஷமா வச்சுட்டு ஐ மீன் 24 அந்த சீசன்ல இருந்து அவங்க வச்சுட்டு இருக்காங்க. பட் அவங்களையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸ்வஸ்திக் சிக்காரா, மோஹித் ரத்தியே ஆல் எக்ஸ்பெக்டட் தான். எனக்கு மயங்க் அகர்வால் கொஞ்சம் சர்ப்ரைஸ், ஏன்னா லோ பிரைஸ்க்கு தான் போனாரு. ரீப்ளேஸ்மெண்டா வச்சிருக்கலாம், ஏன்னா நல்லாவும் பண்ணாரு. சப்போஸ் ரஜத் பட்டிதார் வேற பெருசா இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அவருக்கு ஏதோ ஃபிங்கர் இன்ஜுரின்னு நான் எங்கேயோ படிச்சேன். ஸோ அந்த மாதிரி டைம்ல அவர் விளையாடல அப்படின்னா மயங்க் அகர்வால் வந்து நம்பர் 4ல வந்து நல்லாவே பண்ணக்கூடிய ஆள். அவர் ரிலீஸ் பண்ணது கொஞ்சம் சர்ப்ரைஸ். அது ஒண்ணு. எனக்கு தெரிஞ்சு அவங்க என்னன்னா இன்னொரு ஸ்பின்னருக்கு போலாம்னு நினைக்கிறேன். சுயாஷ் சர்மா நல்லா பண்ணிருக்காரு. பட் எங்கேயாவது இந்த சீசன்ல சுயாஷ் சர்மா போன வாட்டி கிளிக் ஆயிடுச்சு. இதே 11 எல்லா மேட்சும் கிளிக் ஆகுமா அப்படின்றது தெரியல. சுயாஷ் சர்மா எங்கேயாவது கொஞ்சம் அடி வாங்கிட்டாரு அப்படின்னா கொஞ்சம் ஸ்பின்னர் யாராவது போலாம் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. மேபி இந்த 16 crores லைட்டா அப்படி கொஞ்சம் போட்டு ராகுல் சகரை எடுத்துடலாமான்னு பாப்பாங்க. ராகுல் சகரை எங்கேயாவது ஒரு 5-6 crores எடுக்க பாப்பாங்கன்னு நினைக்கிறேன். எஸ்டையால் அகைன் நல்ல டேலண்ட், இன்ஸ்பைட் ஆஃப் இது வந்துட்டு நல்லா பண்ணிருக்காரு. அவருக்கு டெத்லயும் நல்லா போட்டிருக்காங்க. அந்த அலிகேஷன்ஸ் பத்தி நம்ம போவேணாம். இப்ப இருக்கிற டீம்ல அவங்க எப்படி எடுப்பாங்கன்னு பாக்கலாம். சப்போஸ் எஸ்டையால் விளையாட முடியல அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிடுவாரு. புவனேஸ்வர் குமார் வந்து புவனேஸ்வர் குமார் 14 மேட்ச் ஆடிடுவாரு. ஜாஷ் ஹேசல்வுட் ஆடிடுவாரு. ரொமாரியோ ஷெப்பர்டு 14 மேட்ச் எனக்கு தெரிஞ்சு ஆடிடுவாரு. அங்கங்க 2 ஓவர் ஆச்சு அப்படி இப்படின்னு போட்டுருவாரு. குருணால் பாண்டியா போட்டுருவாரு. ஸோ பிளஸ் இதுன்றப்போ இது ஒரு பவர் பேக்ட். இது சிங்கப்பூர் சித்தப்பா டிம் டேவிட் வந்து வெய் ஃபார்ம்ல இருக்காரு T10 லீக்ல. ஆமா. ஸோ நம்பர் 5ல அவர் சீல்டு. மும்பை இந்தியன்ஸோட ஒன் ஆஃப் த காஸ்ட்லியஸ்ட் மிஸ்ன்றது வந்து யாருன்னா நம்ம சிங்கப்பூர் சித்தப்பா தான். ஆமா. அவர் அப்ப ஆனா மும்பைல இருக்கும்போது ஸ்பின் போட்டா அடிக்க மாட்டாரு, வெறும் பேஸ் பவுலர்ஸ் தான் அடிச்சிட்டு இருந்தாரு. இப்ப என்னன்னா ஸ்பின்னர் யார் போட்டாலும் அடிதான், டெவலப் பண்ணிருக்காரு. ஸோ இது ஒரு டாப் 5ல வந்து என்னன்னா எல்லாருமே பவர் பேக். ஃபில் சால்ட் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. இப்ப கூட இதுல T10 விளையாடுறாருன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நம்பர்ஸ் பார்த்து நல்லா இருந்துச்சு. விராட் கோலி சொல்ல வேணாம், ஓப்பனிங் படிக்கல் வந்துட்டு நம்பர் 3ல நல்லா பண்ணிடுவாரு. ஸோ ரஜத் பட்டிதார் அடிதான், டிம் டேவிட் அடிதான், ஜிதேஷ் சர்மா அடி, குருணால் பாண்டியா அடி. எனக்கு தெரிஞ்சு குருணால் பாண்டியாக்கு பேட்டிங்கே வராது. சப்போஸ் 15வது 18வது ஓவர்னா ரொமாரி ஷெப்பர்டை இறக்கி விட்டு குருணால் பாண்டியா வச்சிருவாங்க. ஸோ புவனேஸ்வர் குமார், ஜாஷ் ஹேசல்வுட் பவுலிங் வந்து செட்டு. சுயாஷ் சர்மாக்கு ஒரு பேக்கப் எங்கேயாவது ஒரு லெக் ஸ்பின்னர் எடுக்க பார்ப்பாங்க. சப்போஸ் ராகுல் சஹர் கிடைக்கல, கொஞ்சம் பிரைஸ் மீறி போயிட்டு 8 ஸ்லாட் இருக்கிறதுனால கொஞ்சம் அட்லீஸ்ட் ஒரு 22-23 ஃபில் பண்ண பார்ப்பாங்க. இல்லைன்னா எனக்கு ஒரு இது அப்கோர்ஸ் நாட் சோ எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, முருகன் அஸ்வினுக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கலாம். ஏன்னா கொஞ்சம் நார்தர்ன் சைட்ஸ்ல போனாங்க அப்படின்னா புனே மாதிரி பிச்ல அவருக்கு போடுறதுக்கு இருக்கு. இப்ப ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு டீசெண்டா பண்ணிட்டு இருக்காரு. பட் ஐபிஎல் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு தேர் வரான்னு தெரியல. ஜஸ்ட் அன் ஆப்ஷன் டு கன்சிடர் அவரு. அதே மாதிரி நான் இந்த சுபாக் ஹெக்டே வந்து ரொம்பவே இப்ப ஃபாலோ பண்ணதுல இது. சோ இவங்க எல்லாருமே வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு வந்துருவாங்க. இன்னும் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் யாராவது எடுக்கலாமா அப்படின்றது எனக்கு மேபி ஒரு இந்தியன் ஸ்லாட் ஃபாஸ்ட் பவுலர் எடுக்க. இந்தியன் ஸ்லாட் ஃபாஸ்ட் பவுலர் எனக்கு ஒரு பவுலர் இருக்காரு ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருந்து, அக்யூப் நபி. இப்ப சையத் முஷ்டாக் அலியில செகண்ட் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் அவர் தான். அதுவும் இல்லாம டெஸ்ட்ல அந்த ரெட் பால்லையும் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இதுல கூட பேசிட்டு இருப்போம், நம்ம கீகா ப்ரோ சொல்லியிருப்பாரு. சோ அக்யூப் நபி வந்து என்னன்னா சம பிளேயரு, சம ஃபாஸ்ட் பவுலர். ஆனா எடுத்து கொஞ்சம் பேக்கப்பா எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சு க்ரூம் பண்ணா நல்லா இருக்கும். இது வந்து என்னன்னா இது ஏன்னா நான் கொஞ்சம் பிளேயர்ஸ் எடுத்து வச்சதுல இவரும் ஒருத்தர், அக்யூப் நபி. சோ இது வந்துதான் என்னுடைய இது. ஸோ ஆர்சிபி பெருசா பிரச்சனை இல்லை. ஜாஷ் ஹேசல்வுடோட ஃபிட்னஸ் மட்டும் அவங்க எப்படியாவது கிளியரன்ஸ் வாங்கி 14 மேட்ச் ஆடிட்டாங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை. அடுத்த வாட்டி அவங்க ஜாஷ் ஹேசல்வுட் வரும்போது பாதிலையும் போக மாட்டாரு, ஏன்னா ஆஷஸும் எதுவும் இல்லை. ஸோ அதனால என்னன்னா ஃபுல் டீம் செட்டு, இந்த வாட்டியும் பிளே ஆஃப் போயிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ நீங்க சொன்ன மாதிரி என்னன்னா பேக்கப்ஸ் எடுப்பாங்க. இன்னொரு பேக்கப், அதாவது ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் பேக்கப் கண்டிப்பா ஒருத்தர் எடுப்பாங்க. அந்த ஓவர்சீஸ் தான் எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஒரு ஓவர்சீஸ் ஸ்லாட் வந்து ஓப்பன்லயே இருக்கு.
ஆனா எங்க ஃபிட் இன் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஃபில் சால்ட் சர்டனிட்டி, டிம் டேவிடும் சர்டனிட்டி, ரொமாரியோ ஜாஷ் செப்போடும் ஹேசலும் சர்டினேட். சர்டனிட்டி, ரொமாரி ஷெப்பர்டும் சர்டனிட்டி. ஸோ அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. வெளியில வந்து ஜேக்கப் பெத்தல், நுவான் துஷாரா 2 ஃபாரினர்ஸ் இருக்காங்க. அதை தாண்டி வந்து என்னன்னா ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் எடுப்பாங்க. நுவான் துஷாரா ஸ்டில் அந்த இது நல்ல பிளேயர், பட் ஜாஷ் ஹேசல்வுட் மாதிரி ஒரு சேனா கண்ட்ரீஸ்ல இருந்து ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதர் தே கஸ் ஹட்கின்சன் நல்ல ஆப்ஷன். கஸ் ஹட்கின்சன் கூட போலாம், பேஸ் பிரைஸ்ல கிடைச்சிருவாரு. ஸோ ஜாஷ் ஹேசல்வுட்க்கு இவங்கெல்லாம் ஒரு பேக்கப். இன்னும் ஒரு ஸ்லாட் அவங்க எப்படி யூஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல. டிம் டேவிடுக்கு பேக்கப்பா இல்ல ஒரு பேக்கப் ஓபனர் எடுப்பாங்களா அப்படின்றதே எனக்கு தெரியல. இல்ல So அது பேக்கப் வந்து ஓப்பனர் எடுக்கிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் கம்மின்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு சான்சஸ் ஜாக்கப் பத்தல் கம்மி. வச்சே ஜாக்கப் பத்தல் வச்சே விளையாடுவாங்க. ஸோ ப்ராபப்ளி பாத்தீங்கன்னா அவங்க சப்போஸ் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்லாட் எடுக்கணும்னா ஒரு ஆல்ரவுண்டர் மாதிரி ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரி தான் எங்க போவாங்க. அதான் ஆல்ரவுண்டர் எங்கன்னா இப்ப ரொமாரி ஷெப்பர்டுக்கு ஒரு பேக்கப் அதான் எடுக்கிற மாதிரி அதுதான் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்களே தவிர அது அங்க எப்படினாலும் அந்த ஏதாவது ஒரு பிளேயர் மாட்டல. ஆனா பெஞ்சான பிளேயரா தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ரொமாரி ஷெப்பர்டு அவங்களுக்கு பிரச்சனை வந்து ரொமாரி ஷெப்பர்ட் 2 ஓவர்ல 28 ரன் கொடுத்தாலும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவங்க ரொமாரி ஷெப்பர்ட் அந்த கடைசியில வந்து அடிக்கிறதுக்கு தான் வச்சிருக்காங்க. டிம் டேவிட் ரொமாரி ஷெப்பர்ட் டெட்லி காம்பினேஷன். ஸோ மேபி நீங்க சொல்ற மாதிரி அது கூட எடுக்கலாம். எனக்கு நான் கன்ஃபியூஸ்டா இருந்தேன் எங்க வைப்பாங்கன்ட்டு. ஸோ இல்ல அது அதான் ஒரு மட்டும் தான். பேக்கப் ஆல்ரவுண்டரா தான் இருக்கும் மோஸ்ட்லி. ஏன்னா பேக்கப் ஓப்பனர் அவங்களுக்கு தேவையில்லை, ஆல்ரெடி ஜேக்கப் பத்தல் இருக்கிறனால. ஸோ ஜேக்கப் பத்தலே அந்த மிக்ஸ்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க பார்த்தா ஒரு ஃபாஸ்ட் பவுலர் அண்ட் ஒரு ஒரு ஏன்னா அந்த சிஎஸ்கே அந்த மாதிரி கூட தான் விட்டுருக்காங்க ஆக்சுவலா. சிஎஸ்கே கூட தான் எடுத்து விட்டாரு. ஜேக்கப் பெத்தல பேக்கப்ல ஆமா எடுத்து விட்டு சிஎஸ்கே கூட அடி பிரிச்சு விட்டாரு. ஆமா ஆனா அதனால வந்து ஜேக்கப் பார்த்தா பெத்தல லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னும் போடுவாரு. அவர் நடுவுல ம் வந்துட்டு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னா ஆஃப் ஸ்பின்னரா? லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் ஆஃப் தான் நினைக்கிறேன். ஸ்பின்னர் தான். ஆமாங்க ஆஃப் ஸ்பின்னர் தான். ஆஃப் ஆமா ஸ்பின்னர் அவரு. சரி. எனக்கு ஞாபகம் இல்லை அவர் ஐ ஆக்சுவலா திங்க் என்ன ஐ லெஃப்ட் திங்க் ஆம். லெஃப்ட் ஆமா ஆர்ம் லெஃப்ட் ஆம். ஸ்பின்னர் ஆமா நினைக்கிறேன். லெஃப்ட் ஆம் ஸ்பின்னர் தான் அவர். ஆமா. ஸோ ஆனா ஆமா. அதான் சோ நான் என்ன ஏன்னா ஆல்ரெடி லிவிங்ஸ்டனையும் இங்கீடியும் ரிலீஸ் பண்ணியிருக்கனால ஸோ அதே மாதிரி லைக்கபிள் ரீப்ளேஸ்மெண்ட்டாக அவங்க போடுவாங்கன்ற மாதிரி தோணுது. ஸோ ஆமா. So எப்படினாலும் அது எனக்கு பெஞ்ச்க்காக எனக்கு தான் இருக்கும். தெரிஞ்சு 3 பேர் வந்து எடுப்பாங்க. ஒரு ஸ்பின்னர், லெக் ஸ்பின்னர் ஒருத்தர், அட்டாக்கிங் லெக் ஸ்பின்னர் ஒருத்தர், கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்க மாதிரி ஒருத்தவங்க எடுப்பாங்க. சுயாஷ் சர்மா நல்லா போட்டிருக்காரு. அவர் தான் ஸ்டார்ட் பண்ண போறாரு. பட் அடி வாங்கிட்டாருன்னா சரி ஓகே, எனக்கு வந்து முட்டு கொடுக்கறதுக்கு யாராவது ஒருத்தர் வேணும்ன்றதுக்காக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் லெக் ஸ்பின்னர் ஒருத்தவங்க போவாங்க. ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் ஒருத்தவங்க கண்டிப்பா போறாங்க. அதை தாண்டி மீதி எல்லாமே பேக்கப்ஸ் தான். இந்த கொஞ்சம் பவர் ஹிட்டிங் சைடு அந்த மாதிரி வச்சு அப்படிதான் டெவலப் பண்ணுவாங்க 8 ஸ்லாட். ஸோ 16.4 crores அவங்க ஜாலியா வந்து கொஞ்சம் வேலை இருந்து கொஞ்சம் மிக்சர் தின்ற ஒரு வேலை தான் நிறைய அவங்களுக்கு இருக்கும். ஆப்ஷன்ல பெருசா இது தேவையில்லை. ஸோ ஆர்சிபி வெல் அண்ட் ட்ரூலி செட். இதே இதுல போனாங்க, மொமெண்டம்ல போனாங்க. குருணால் பாண்டியா சுயேஷ் சர்மாவோட காம்பினேஷன் கிளிக் ஆச்சு. அது கண்டினியூ ஆச்சுன்னா அவங்க திரும்ப என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வாட்டியும் பிளே ஆஃப் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கப்பை டிபெண்ட் பண்ணுவாங்களான்றது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஆர்சிபி செட். உங்களுக்கு வேற அடுத்து ஏதாவது இருக்கா சன்ரைஸ். ப்ரோ? இல்ல ப்ரோ, அடுத்து நம்ம சன்ரைசர்ஸ் சைடுற மாதிரி போயிடலாம். சன்ரைசர்ஸ் போயிடலாமா? எஸ். ஓகே. ஸோ சன்ரைசர்ஸ் நான் இது ரிட்டன்ஷன்ஸ் யார் யாருன்னு படிச்சிடுறேன். அகைன் நான் வந்து 11 போட்டு வச்சிருக்கேன். 11 பிளஸ் மீதி வெளில இருப்பாங்க. 15 பேர் ரீடைன் பண்ணிருக்காங்க. டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன், ஹென்ரிக் கிளாசன், அனிகேத் வர்மா, நிதிஷ்குமார் ரெட்டி, ஓகே, ஸ்மரன் ரவிச்சந்திரன், பேட் கமின்ஸ், ஹர்ஷல் பட்டேல், ஜீஷன் அன்சாரி, பிரைடன் காஸ், ஹர்ஷ் துபே அஸ் இம்பாக்ட் பிளேயர், ஈஷான் வெளியில வந்து ஈஷான் மலிங்கா, ஜெயதேவ் உனத்கர், காமிந்து மெண்டிஸ் இவங்க தான் பேக்கப்ல இருக்காங்க. அவங்க ரிலீஸ் பண்ணது வந்து முகமது ஷமியை ட்ரேட் பண்ணது ஒண்ணு. ஆடம் ஜம்பா அப்கோர்ஸ் ஆப்வியஸ்லி எக்ஸ்பெக்ட் பண்ணது தான், நல்ல ஸ்பின்னர். பட் ஆனா ஓவர்சீஸ் இடம் பத்தாததுனால ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ராகுல் சஹர் அகைன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த ஜீஷன் அன்சாரி சூப்பரா போட்டாரு, அது ரிலீஸ் பண்ணிட்டாங்க. வியான் மல்டர் தேவையில்லை இந்த இடத்துல. அபினவ் மனோகர் கொஞ்சம் சர்ப்ரைஸ், பட் ஸ்டில் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு அந்த பவர் ஹிட்டர் வேணான்ட்டு. அதர்வாத் ஐடியாவும் எங்கேயும் ஃபிட் பண்ண முடியாது. சச்சின் பேபியும் எங்கேயும் ஃபிட் பண்ண முடியாது, ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சிவர்ஜித் சிங் கொஞ்சம் சர்ப்ரைஸ். நானு 140+ போடுற ஒரு இந்தியன் பேஸ் போலர் சிஎஸ்கேக்கு நல்லா பண்ணாரு. இல்ல அங்கேயும் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணாரு. எஸ்ஆர்எச்ல கொஞ்சம் அடி வாங்கினாரு. ஆனா சிஎஸ்கேக்கு நல்லா பண்ணாரு, நல்ல டேலண்டா உங்களை ரிலீஸ் அது கொஞ்சம் சர்ப்ரைஸ். சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, யார ஃபில் பண்ணும் இங்க? பேட்டிங் எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு தேவைப்படுமா தேவைப்படாது. இல்ல எனக்கு ஆக்சுவலா வந்து இந்த ரிட்டன்ஷன் லிஸ்ட் பார்த்தப்பதான் எனக்கு தோணுச்சு பிரெண்டன் கார்சன் ஒரு பிளேயரை எடுத்தாங்கன்றதே எனக்கு அப்போதான் தெரியும். ஸோ அவங்க ரீடைன் பண்ண பிறகுதான் எனக்கு வந்து அங்க பிரெண்டன் கார்ஸ் இருந்தா ஆப்வியஸ்லி அவங்களுக்கு வந்து அங்க அவங்களோட ஓவர்சீஸ் ஸ்லாட்ஸ்லாம் ஃபில் ஆனனால நம்ம அதை தவிர வந்து நம்ம பார்த்ததே இல்லை அந்த ஒரு டாப் 4 அவங்களுக்கு ஓவர்சீஸ் ஸ்லாட் வந்து யார் யார் கரெக்டாக எனக்கு தெரிஞ்சு அவங்க மட்டும் தான் விளாண்டுருக்காங்க த்ரூ அவுட் தி சீசன்.
ஸோ அதனால அதை தாண்டி அவங்க வந்து வச்சிருந்திருக்காங்கன்றதே எனக்கு தெரியல. ஸோ இது ஒரு ஃபன்னி நோட்டா சொல்லணும்னு இருந்துச்சு. ஏன்னா ரிட்டன்ஷன் பார்த்த பிறகு எனக்கே அப்பதான் தோணுச்சு பிரெண்டன் கார்ஸ்லாம் ஐபிஎல்ல வந்து இப்போ இருந்திருக்காரு அப்படின்ட்டு. ஸோ ஆப்வியஸ்லி அவங்களுக்கு அந்த டாப் த்ரீ தேவையில்லை. டாப் த்ரீ அப்படியே செட்டில்டு தான். டிராவிஸ் ஹெட்டு, அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன் அங்க பொழந்தாங்கன்னா அது 250 போக போகுது. இல்லைன்னா வந்து 10 for 3 மாறப்போகுது. அந்த மாதிரி தான் ஒரு. இல்ல எனக்கு தெரிஞ்சு இவரு டேனியல் லெட்டரியோட லாஸ்ட் சீசன்ல அவங்க ஃபர்ஸ்ட் அடி, அவங்க லாஸ்ட் சீசன் பெருசா பண்ணல. ஆனா என்ன பண்ணாங்கன்னா அடி அடின்னு அடிச்சுட்டு தூக்கி தூக்கி அடிச்சுட்டு 15 ஓவர்ல அவுட் ஆறுது அந்த மாதிரிதான் இருந்தாங்க. ஆனா கடைசியில என்ன சொன்னாருன்னா, ஓகே நாங்க வந்து 300 எல்லா மேட்சும் அடிக்க ட்ரை பண்ணோம், வி ஆர் கோயிங் டு அடாப்ட் டு த கண்டிஷன்ஸ் அப்படின்றத ஒரு வார்த்தை சொன்னாரு. சோ அது அப்படி நடந்துச்சு அப்படின்னா இந்த டீம் வந்து கொஞ்சம் பயமா தான் இருக்கு பார்க்க. சோ அது இருக்கு. அகைன் அகைன் பர்ஸ் வந்து 25.5 ஆமா. crores இருக்கு பர்ஸ். சோ அது ஒண்ணு இருக்கு. சோ அது ஒரு மெயின் இது பார்க்கலாம் ஷமியை ரிலீஸ் பண்ணதுனால. சோ நீங்க கண்டினியூ ஆ பண்ணுங்க brother. நான் இல்ல அந்த அதான் பாயிண்ட் ஆட் ஆன் ஸோ பண்ணணும்னு வந்துட்டு நினைச்சேன். அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு இருக்கிற ஒரு ப்ராப்ளம் என்னவா இருக்கும்னா, மேபி தே நீட் another ஸ்பின்னர். ஒரு நம்ம வந்து ஜீசன் அன்சாரி சொன்ன மாதிரியே அதுக்கு ஆப்போசிட்ல இன்னொன்று சைட்லேயும் ஸ்பின்னர் அவங்களுக்கு ஒரு இடத்துல வேணும். அண்ட் ஆல்சோ அவங்களோட பவுலிங் வந்து அஸ்துபே ஓகே அஸ்துபே யூஸ் பண்ண முடியாதா? பண்ணலாம். எனக்கு வந்து என்னன்னா வந்து போன தடவை அவங்களோட பவுலிங் லைனப்பே வந்து கொஞ்சம் என்ன சொல்றது, எனக்கு தெரிஞ்சு அவங்க பவுலிங் லைனப் தான் நிறைய அடி வாங்கின மாதிரி ஒரு இஷ்யூ இருக்கு. ஆக்சுவலி போன வாட்டி என்னன்னா அவங்க பவுலிங் லைன் தான் பவர் பிளேல 10 ஓவர்ல 100 ரன் கொடுத்துதான் அவங்க அடி வாங்கினாங்க. பேட் கமெண்ட்ஸ் தவிர அவங்களால வேற யாரும் கான்ட்ரிபியூட் பண்ண முடியல, அதுதான் உண்மை. அதேதான். ஸோ சோ அதனால எனக்கு தெரிஞ்சு அவங்க அந்த பவுலிங் யூனிட் தான் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஸோ அதை தான் ஃபிக்ஸ் பண்ணணும். எக்ஸாக்டா சொல்ல போனா எனக்கு வந்து அந்த ஹர்ஷல் பட்டேல், ஐ மீன் ஹர்ஷல் பட்டேல் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் இருக்காரு அவங்க இதுல. ஆனா வந்து ஹர்ஷல் பட்டேல் ஜெயதேவ் உன்னத் வச்சு அவங்களால அந்த இது கொடுக்க முடியல. ஸோ அப்கோர்ஸ் பாத்தீங்கன்னா அந்த 8 ஓவர்ஸ்ல வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்து ரெண்டு பேருமே பயங்கரமா அடி வாங்கினாங்க. டு தி எண்ட் அவுட் ரைட்டா பேட்ச் பண்ணாங்க ஹர்ஷல் பட்டேல் தான். ஸோ வந்து அவங்களுக்கு அந்த ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்லேயே வந்து எனக்கு நம்பி கமின்ஸ்க்கு வந்து அவங்க ரெண்டு பேர் மேல நம்பி பெட்டு கட்டலாம் ப்ரோ. ஒரு மேட்சுக்கும் 4 ஓவர்ல 40 ரன் 45 ரன் கொடுப்பாங்கன்ட்டு அந்த மாதிரி தான் போடுறாங்க அவங்க. அதான். ஸோ அதனால அவங்களுக்கு ஆப்வியஸ்லி ஒரு பவுலிங் ஆப்ஷன்ஸ் வேணும். வித் ஹை பர்சன் ஒரு 25 crores பர்ஸ்ல இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து தே ஹாவ் டு ஃபில் தோ ஸ்லாட்ஸ். எனக்கு பவுலிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் தான் அவங்க நிறைய கன்சர்ன்ஸ் இருக்கு. அண்ட் தே ஹாவ் டு ட்ரை ஃபார் ஸ்பின்னர் மேபி. எனக்கு தெரியல, ஏன்னா இப்போ நிறைய பேர் ஆப்ஷன்ஸ்ல ஸ்பின்னர்ஸ் வரனால வந்து பிஷ்னாய் அவர் மாதிரிலாம் வரனால தே கேன் கோ ஆன். அண்ட் ஆல்சோ வந்துட்டு அவங்களோட எக்கானமி ரேட்டே வந்து 2024லேருந்து 9 இருந்திருக்கு பவுலிங் யூனிட்டுக்கு. ஸோ அதனால பவுலிங் ஹேஸ் டு பி a வெரி பிக் கன்சர்ன். அவங்க ஷமியும் விட்டது வந்து பிக், ஐ மீன் ஷமியை வந்து நான் ஹையா ரேட் பண்ண மாட்டேன் T20ல. பட் ஸ்டில் ஷமியோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு அதுல இருந்திருக்கும். அண்ட் தேவ் ட்ரேடட் அவுட் him. அதனால வந்து இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு தே ஹேவ் டு கோ ஃபார் த பவுலர்ஸ். எனக்கு ஸ்பெசிஃபிக்கா எந்த பவுலர்ஸ்னு எடுக்க தெரியல. பட் பவுலர்ஸ்க்கு தான் அவங்க போவாங்க. அவங்களோட அவங்களோட கீ ஃபோக்கஸ் ஆப்ஷனுக்கு அதுவாக தான் இருக்கும்னு தோணுது. நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, எனக்கு ஷம்மி வந்து நீங்க பெருசா T20ல இல்லைன்னா எனக்கு அது ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா 2023ல சிஎஸ்கே கப் அடிக்கும் போது ஷம்மி வாஸ் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர்ஸ், ஐ மீன் ஃபார் குஜராத் சைட்ல. ஐ மீன் நான் அப்கோர்ஸ் இன்டர்நேஷனல் T20ஸ்ல அவர் பண்ணியிருக்காரு. பட் அவரோட அந்த ஓடிஐ கிளாஸ்க்கு இல்ல, நம்பர்ஸ் வந்து பெருசா இல்ல. பட் ஓவர் எனக்கு ஷமி மாதிரி ஒரு பிளேயர் என்னைக்கு இருந்தாலும் நான் எடுத்துப்பேன். ஃபிட்டா இருக்கிற ஷமி அப்படின்னா நான் எந்த கண்டிஷன்ஸ் இருந்தாலும் நீ பாட்டு வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்படி வேணாலும் எடுத்துப்பேன். ஸோ எனக்கு என்னன்னா ஐ வாண்ட் டு மென்ஷன் திஸ். இந்த இடத்துல நீங்க வந்து இதை ஒரு ஷார்ட்ஸா கட் பண்ணி கூட போடலாம். எனக்கு இப்ப நான் சையத் முஷ்டாக் அலியில ஃபாலோ பண்ணதுல ஸ்மரன் ரவிச்சந்திரன் ஒரு பிளேயர், சரியான பிளேயரு, சரியான கிளாஸ்ல விளையாடுறாரு. போன வாட்டி அவங்க அனிகேத் வர்மாவை வந்து அன்லீஷ் பண்ணாங்க, வந்து அடி பொழந்துட்டாரு. எனக்கு தெரிஞ்சு நம்பர் 5ல மரன் ரவிச்சந்திரன் வந்து இஸ் கோயிங் டு பி ரியலி க்ரூஷியல். ஏன் இது வந்து என்னன்னா அவர் அடிக்கிறது வந்து என்னன்னா செம்ம அடி அடிக்கிறாரு. ஆனா என்னன்னா சிக்ஸ் அடிக்க மாட்டாரு, நிறைய ஃபோர்ஸ்ல டீல் பண்ணி 165 ஸ்ட்ரைக் ரேட் 170 ஸ்ட்ரைக் ரேட்ல அடிக்கிறாரு. அவரு இதுக்கு வந்து அங்கங்க வந்து இது பண்ணாலும் அவர் எப்படியாவது அந்த ஃபோர்ஸ் அடிச்சே அடிக்கிறாரு. செம்ம ஃபார்ம்ல வேற இருக்காரு இப்போ. சையத் முஷ்டாக் அலியில நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நம்பர் 5ல எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி எஸ்ஆர்ஹெச் வந்துட்டு ஸ்மரன் ரவிச்சந்திரனை இறக்குறாங்க. ஸோ டிராவிஸ் ஹெட் நம்ம ஆஷஸ்ல என்னடா ஃபார்முக்கு வருவாரான்றப்போ என்னன்னா இங்கிலாந்து வந்து எப்பா மகனே அங்குசாமி நீ நீ 100 ஆயுசுக்கு நல்லா வாழணுப்பான்ற மாதிரி வந்து ஃபார்முக்கு கொண்டு வந்து விட்டாங்க டிராவிஸ் ஹெட்டை. அபிஷேக் சர்மா அடி பொழகுறாரு, 148 ஆஃப் 52 பால்ஸ் அடி ஆமா, பொழந்துட்டாரு. இஷான் கிஷன் ஜார்க்கண்டுக்கு கேப்டன் வேற, அவரும் அவரும் அடிச்சிருக்காரு. அங்க ஆமா. அடி பொழந்துட்டாரு. கிளாசன் வந்து இப்பதான் வந்து அவரு சவுத் ஆப்பிரிக்கால வந்து டொமஸ்டிக் செட்டப்ல திரும்ப விளையாட ஆரம்பிச்சிருக்காரு, இன்டர்நேஷனல் இல்லாம.
ஸோ கிளாசன் வந்து ஸ்லோலி எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபார்முக்கு வந்துருவாரு. அனிகேத் வர்மா லாஸ்ட் டைம் நம்ம பார்த்தோம் என்னென்ன பண்ணாரு நம்பர் 6 நம்பர் 7ல. ஸோ அவரு நிதிஷ்குமார் ரெட்டி எஸ், ஆனா நம்ம ரெட் பாலை வச்சுட்டு இது பண்ண வேண்டாம், T20ல நல்லா பண்றாரு. நிதிஷ்குமார் ரெட்டி கொஞ்சம் ஃபிட்னஸ் கன்சர்ன்ஸ் மட்டும் நம்ம அவர் எப்படி பண்றாரு, அப்கோர்ஸ் பவுலிங் போடுறது இல்ல, பேட்டிங் மட்டும் தான். ஸோ அது இருக்குன்றப்போ 7ல வந்துட்டு உங்களுக்கு 5ல நான் மாத்தி சொல்லிட்டேன். 5ல வந்து ஸ்மரன் ரவிச்சந்திரனை போட்டுட்டு 7ல அனிகேத் வர்மா வந்தாங்க அப்படின்னா இந்த டாப் 7 ஹெவிலி வந்து பவர்ஃபுல்லா இருக்கு. இதை தாண்டி பேட் கமின்ஸ், அதை தாண்டி பிரைடன் கார்ஸ், எனக்கு தெரிஞ்சு பிரைடன் கார்ஸும் 6 அடிப்பாரு. அதுக்கப்புறம் ஜீஷன் அன்சாரி, அர்ஷல் பட்டேல், இப்படிதான் போவாங்க. என்னோட வந்து இது என்னன்னா, ஒப்பீனியன் என்னன்னா, உங்களுக்கு எங்க அடி வாங்குனாங்க பெருசா அப்படின்னா, போலிங்ல ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ல ரன் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அகைன் அவங்களுக்கு ஸ்பின்னர் இல்ல, ஆடம் ஜாம்பாவை ட்ரை பண்ணாங்க 2-3 மேட்ச். பட் அன்பார்ச்சுனேட்டா அவர் அந்த 2 சான்ஸ் ரொம்ப கம்மியா தான் கொடுத்தாங்க. அதனால ஆடம் ஜாம்பாவை குறை சொல்ல முடியாது, அவரும் இது பண்ணல. சோ அதனால வந்து என்னன்னா, உங்களுக்கு இப்ப பேட்டிங்ல அவங்க பெருசா செட் பண்ண தேவையில்லை. போலிங்ல வந்துட்டு ஒரு விஷயம், அவங்க 2 பேர் ஜெயதேவ் உனத்கட்டே ஆடினாங்க, ஹர்ஷல் பட்டேலே ஆடினாங்க. திரும்ப இந்த வருஷம் ஆடினாங்க அப்படின்னா கண்டிப்பா அடி வாங்குவாங்க. ஸோ 2 பேர்ல ஒருத்தருக்கு தான் இடம் இருக்கு. ஐ திங்க் ஹர்ஷல் பட்டேலுக்கு ஒரு நாட் அகெட் கிடைக்கும் அப்படின்றது என்னோட இது. ஃபார்ம் ரொம்ப டிப் ஆயிட்டே வருது, பட் ஹர்ஷல் பட்டேலுக்கு ஒரு நாட் அகெட் கிடைக்கும். பிரைடன் கார்ஸ் இந்த வாட்டி கொஞ்சம் ட்ரை பண்ணுவாங்க இந்த ரா பேஸ். அதனால வந்துட்டு என்னோட இது வந்து என்னன்னா, நான் அதே தான் இவங்களுக்கு ஆர்சிபிக்கு சொன்னதே தான், அவங்களுக்கு நியூ பால்ல போல் பண்ற மாதிரி ஒரு போலர் வேணும். ஸோ அகிப் நபி வந்துட்டு நியூ பால், ஐ மீன் கொஞ்சம் அந்த நியூ பால் அவரை யூஸ் பண்ணலாம், அவர் அங்க யூஸ் பண்ணி கொஞ்சம் கொண்டு வரலாம். இன்னொரு அண்டர் ரேட்டட், யாரும் நோட்டீஸ் பண்ணாத, அண்டர் ரேட்டட்னு சொல்ல மாட்டேன், நோட்டீஸ் பண்ணாத பிளேயர், பெரிய பர்சனுக்கு போக மாட்டாரு அப்படின்னா உமேஷ் யாதவ். உமேஷ் யாதவ் எடுத்து, ஏன்னா முகமது ஷமிக்கு பதிலாக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்க ரீப்ளேஸ் பண்ண முடியும்னா உமேஷ் யாதவ் மட்டும்தான். என்ன கேட்டா உமேஷ் யாதவ் வந்து நீங்க மிடில் ஓவர்ஸ் டெத்துல கொடுத்தீங்கன்னா ஒரு அடி வாங்கிடுவாரு. பவர் பிளேல 3 ஓவர் போடுறதுக்கு தான் போன வாட்டி திணறினாங்க. பேட் கமின்ஸ் தான் வந்து, ஏன்னா பேட் கமின்ஸா மிடில் ஓவர்ஸ்ல கட்டர்ஸ் போட்டு அவரு கண்டெயின் பண்றதுக்கு பேட் கமின்ஸ் மிடில் ஓவர்ஸ் போடுவாரு. ஸோ பவர் பிளேல போடுறதுக்கு வந்து எனக்கு என்னன்னா, கண்டிப்பா வந்து நான் உமேஷ் யாதவ் கன்சிடர் பண்ணுவேன். அப்கோர்ஸ் இஸ் 37, இது இப்ப கூட விளையாடிட்டு இருக்காரு, எஸ்எம்ஏடில விளையாடிட்டு இருக்காரு அவரோட இதுக்கு. உமேஷ் யாதவ் தாராளமா கன்சிடர் பண்ணலாம். சிமர்ஜித் சிங் மாதிரி இன்னொரு ரா பேஸ் இருக்கிற ஒரு பிளேயர் கண்டிப்பா நான் எங்கேயாவது எடுக்க பார்க்கலாம். அதே மாதிரி என்னன்னா, இந்த பவுலிங் அவங்க எப்படியாவது இந்த பவர் பிளேல போட்டு இன்னும் ஒரு ஸ்பின்னர் எங்கேயாவது, ஜீஷன் அன்சாரி கிளிக் ஆயிடுச்சு, அதே மாதிரி என்னன்னா லோக்கல்ல இருந்து இன்னொரு ஸ்பின்னர் எங்கேயாவது எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா, இல்ல அஷ்டு பேரை பேக் பண்ணி ஒரு 14 மேட்ச் கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த டீம் வந்து கண்டிப்பா பேட்டிங் பொறுத்த வரைக்கும் இப்ப எல்லாருமே என்னன்னா, போன வாட்டி அங்கங்க கொஞ்சம் ஃபார்ம் அவுட்டா இருந்தாங்க. இப்ப டிராவிஸ் ஹெட் கொஞ்சம் ஃபார்முக்கு வந்துட்டாரு, கொஞ்சம் டைம் இருக்கு, பட் ஸ்டில் அபிஷேக் சர்மா ரன் அடிக்கிறாரு, இஷான் கிஷன் அடிக்கிறாரு. ஸோ இது 300 அடிக்கக்கூடிய டீம் தான். ஆனா நம்ம 300 அடிக்கணும்னு போகாம இவங்க நார்மலா வந்து அந்த கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி விளையாடுனாலே மேட்சுக்கு மேட்ச் 190 to 220 தாராளமா அடிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு டீம் தான் எடுத்திருக்காங்க. ஸோ பேட்டிங் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, போலிங் தான் உங்களுக்கு பிரச்சனை. போலிங்ல வந்துட்டு பவர் பிளேவை ஸ்ட்ரென்தன் பண்ணணும், அது ஒரு மேஜர் கன்சர்ன். பவர் பிளேல போல் பண்றதுக்கு ஒரு போலர் வேணும். ஆகாஷ் சிங், அவங்களுக்கு இருந்த ஆகாஷ் சிங் கூட எடுத்துட்டு போகலாம். கொஞ்சம் பவர் பிளேல வந்துட்டு கொஞ்சம் ஸ்லிங்கி, ஐ மீன் கொஞ்சம் லேங்கி ஃபாஸ்ட் போலர், கொஞ்சம் ஹைட்டா இந்த டால் ரிலீஸ் இருக்கும், ஆகாஷ் சிங் கொண்டு போகலாம். அதே மாதிரி வேற யாராவது லோக்கல் பிளேயர்ஸ் எடுத்து இது பண்ணிட்டு இது பண்ணலாம். எனக்கு என்னன்னா இன்னொரு இது வந்துட்டு, பிரைடன் கார்ஸ் வந்து 11ல ஆட போறாரு, அவருக்கு ஒரு பேக்கப். ஸோ அதுக்கு வந்து ஐ வுட் கோ ஃபார் ஜேசன் ஹோல்டர். ஜேசன் ஹோல்டர் மாதிரி ஒரு பிளேயரை வந்து என்ன பண்ணலாம்னா அவங்க கொண்டு வரலாம். சப்போஸ் பிரைடன் கார்ஸ் அடி வாங்குறாரு அப்படின்னா நான் ஜேசன் ஹோல்டர் கொண்டு வந்துட்டு, இப்ப சிபிஎல்ல செம்ம ஃபார்ம்ல வேற இருந்தாரு ஆளு. ஸோ சிபிஎல்ல வந்து அந்த ஸ்லோ பிச்சஸ்லயே அடிக்கிறாருன்றப்போ கொஞ்சம் பவர் ஹிட்டிங் வேற பிராக்டிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஜேசன் ஹோல்டர் கொண்டு வந்துட்டு அவர் டெத்லையும் போட்டுருவாரு. யார்கர்ஸ் கொஞ்சம் ஹைட்டா இறக்குற யார்கர்ஸ் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அவர் யார்கர்ஸ் ஆடுறது. அவர் அந்த ஹைட்ல இருந்து பால் வரும்போது ஸ்லோவர் டெலிவரி வந்ததுன்னா ரொம்ப டிசெப்டிவா இருக்கும். ஈஸியா வந்து என்னன்னா அந்த டாப் எட்ஜ் வாங்கி நிறைய வந்து சர்க்கிள்குள்ள கேட்ச் விடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவர் அதே தான் அந்த கொஞ்சம் அடி வாங்கியிருக்காரு, அந்த வைட் ஆஃப் த கிரீஸ் போட்டு ஆஃப் ஸ்டெப்லேயே போட்டு வைடா போட்டு ஆஃப் சைட்ல அடிக்க வைக்கிற மாதிரி. பட் இப்ப கொஞ்சம் பெருசா பிரைஸ்க்கு போக மாட்டாரு ஜேசன் ஹோல்டர், யாரும் பெருசா சீட்ட மாட்டாங்க. ஸோ எஸ்ஆர்எஸ் ஜேசன் ஹோல்டரை ஒரு பேக்கப்பா எடுக்கலாம், ஒரு ஜஸ்ட் ஒரு இதுதான். அதே மாதிரி உமேஷ் யாதவ் ஒரு பேக்கப்பா எடுக்கலாம். அவங்க கண்டிப்பா 25 கோடியில எனக்கு தெரிஞ்சு ஒரு ரவி பிஷ்னாய் மாதிரி ஒரு பிளேயருக்கு கண்டிப்பா போறாங்க. ஏன்னா அவங்களுக்கு எப்படியாச்சும் ஒரு லெக் ஸ்பின்னர் வேணும். பரவாயில்ல, எனக்கு ஜீஷன் அன்சாரி ரவி பிஷ்னாய் 2 லெக் ஸ்பின்னர் வச்சு நான் ஆப்ரேட் பண்றேன்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க போவாங்க. கொஞ்சம் அந்த டூ பிச்சஸ்ல வந்து ஹைதராபாத்ல போடுறது கஷ்டம் தான், பிஷ்னாய்க்கு கொஞ்சம் கஷ்டம், பட் ஸ்டில்
பிஷ்னாயோடைய லெவல்ல இருக்கிற ஒரு போலரை கண்டிப்பா கன்சிடர் பண்ணி பேக் பண்ணுவாங்க. அவருக்கு பெருசா இது உள்ள திரும்புற கூகுளிஸ் வந்து என்னன்னா அவருக்கு பெருசா கிடையாது, ஒரே டைமென்ஷனா தான் இருக்கும். அவர் அந்த கிரீஸை யூஸ் பண்ணி தான் வந்து என்னன்னா வைட் ஆஃப் த கிரீஸ் வந்து ஒயிட் ஆஃப் த அப்படி கிரீஸ் வந்து தான் போயிடுவார். ஆங்கிலின் வைட் ஆஃப் த ஆமா. கிரீஸ் ஒரு ஸ்டம் கிட்ட வந்து அந்த ஆங்கிலின் அப்படிதான் பண்ணுவார். பட் அந்த பால் டக்கு டக்கு திரும்புற மாதிரி இல்ல, கொஞ்சம் ஸ்கிட்டியான பவுலர். நல்ல ஆப்ஷன், யூஸ் பண்ணா நல்லா இருக்கும் இந்த இடத்துல. ஏன்னா கொஞ்சம் ட்ரூ பிச்னால எனக்கு இன்னொரு இது நானே இது இது அதையும் நான் தான் சொன்னேன், இதையும் நான் தான் சொல்றேன். ட்ரூ பிச்னால என்னன்னா கொஞ்சம் தூக்கி போடுற போலர்ஸ் தான் அடி பொழந்துருவாங்க. இவர் என்னன்னா சர்க் சர்க்குன்ட்டு பாலை வந்து என்னன்னா ஸ்கிட் ஆன் பண்ணி விடுவாருன்றதுனால இவர் கிளிக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ரன்னு போறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஆனா எப்படி அவரை மைண்ட் செட்ல வச்சுட்டு போடுறாங்க அப்படின்றது இருக்கு. ஸோ எங்க யூஸ் பண்றாங்கன்றது. ஸோ ரவி கிருஷ்ணா எனக்கு தெரிஞ்சு 15-16 கோடிக்கு போயிட்டு ஸோ 15 பேர் தான் வச்சிருக்காங்க, 10 ஸ்லாட் ஃபில் பண்ணும். ஸோ உமேஷ் யாதவ் அப்படி எங்கேயாவது கொஞ்சம் பேஸ், எனக்கு உமேஷ் யாதவ் பெருசா போக மாட்டாரு, பேஸ் பிரைஸ்ல எங்கேயாவது எடுத்துட்டு அதே மாதிரி வேற எல்லாமே மீதி இருக்கிற எல்லாருமே பேக்கப்ஸ் தான். ஸோ இவங்க அந்த மாதிரி ஃபில் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஹோல்டர் இந்த மாதிரி 3 பிளேயர்ஸ், ஹோல்டர், உமேஷ் யாதவ், ரவி கிருஷ்ணா, இந்த 3 பிளேயர்ஸ் வந்து அவங்க டார்கெட் பண்ண பார்ப்பாங்க அந்த மாதிரி ஜோன்ல இருக்கிறவங்க. ஸோ ஹோல்டர் வந்துட்டாரு அப்படின்னா உங்களுக்கு பேட்டிங் இன்னுமே ஸ்ட்ரென்தன் ஆயிடும். பிரைடர் கார்ஸ் ஆஸ் அ பேட்ஸ்மேன் பேட்டிங் ஐ மீன் ஆஸ் அன் ஆல்ரவுண்டரா, ஹோல்டர் ஆஸ் அன் ஆல்ரவுண்டரா எக்ஸ்பீரியன்ஸ் வைஸும் சரி, நான் ஹோல்டரை நம்பர் 9ல கூட வச்சுப்பேன். இல்ல நம்பர் 8ல ஹோல்டர் வந்துட்டு நம்பர் 9ல பேட் கமின்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இன்னும் பேட்டிங் லைன் அப் ஸ்ட்ராங் ஆயிடும். அவங்க மேல எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கான வாய்ப்பு பயங்கரமா இருக்கும். அவங்களுக்கு இம்பாக்ட் பிளேயர்ல வந்துட்டு எடுத்துட்டு வர தேவையில்லை. அவங்க வந்து காமிந்த பெண்டிஸ் நல்ல ரிட்டன்ஷன் வச்சிருக்காங்க. எங்கேயாவது வந்துட்டு பால் லக்னோ மாதிரி இதுல வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லோவா ஸ்லோ. இருக்கு அப்படின்னா டக்குன்னு வந்து காமிந்த பெண்டிஸை இறக்கி விட்டு ஸ்பின்ன போட்டு விட்டுறா அப்படின்ட்டு ஆமா. சொல்லிடுவாங்க. சென்னை கூட அப்படிதான் வச்சு டெவால் பெர்விஸ் கேட்ச பிடிச்சாரு. அதே மாதிரி என்னன்னா கொஞ்சம் அங்கங்க ஓவர் போட்டு விக்கெட்டும் எடுத்துட்டாரு. சோ இதுதான். மத்தபடி வேற ஏதாவது தாட்ஸ் இருக்கா பிரதர்? வேற வேற யாராவது எதுவும் இல்லை. எனக்கு வந்து ஆல்டர்னேட்? பிரண்டன் கார்ஸோட இன்வால்மெண்ட் எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியல. ஏன்னா போன தடவை கமிந்து மெண்டிஸ் தான் விளாண்டாரு. ஸோ பிரண்டன் கார்ஸ் விளாடுவாரா அப்படின்னு தெரியல. ஸோ மேபி இந்த ஃபாஸ்ட் பிச்சர்ஸ் சரி, சில பிச்சர்ஸ்ல வேணா அந்த மும்பை மாதிரி பிச்சர்ஸ் வேணா ட்ரை பண்ணலாம். பட் அதர் தன் தட் எனக்கு அவருக்கான சான்சஸ் ரொம்ப கம்மியா இருக்கும்னு தான் தோணுது, கம்பேரிங் டு எஸ்ஆர்எச் மிக்ஸ்அப். ஏன்னா அவங்க அவங்க எனக்கு தெரிஞ்சு ஏன் நான் அதை சொல்றேன் அப்படின்னா அவங்களால வந்து போலிங்கை பெருசா ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கான வாய்ப்புகள் அவங்க வந்து கஷ்டம். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா சரி நான் மேட்சுக்கு மேட்ச் கமின்ஸோட மைண்ட் செட்டே அதானே, 250 ரன் அடிக்கிறோமா ஒன்னும் பிரச்சனை இல்லை, 240 ரன் 49. 9 ரன் கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்ல தான் அவர் இருக்கு. ஸோ அதனால என்னன்னா பிரைடன் கார்ஸ் எனக்கு அந்த பேட்டிங்கை நான் என்னால பவுலிங்கை ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும்னா சரி பேட்டிங்கை இன்னும் நான் ஏத்திடுறேன்னு சொல்லிட்டு பிரைடன் கார்ஸே ஜேசன் ஹோல்டரே விளையாடிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து யாருன்னா வெறும் அர்ஷல் பட்டேலும் ஒரு பேட்ஸ்மேன், பட் இப்ப ஃபார்ம்ல இல்ல, பட் முன்ன வந்து பேட்ஸ்மேன் சொல்லிட்டு சிக்ஸ் அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு இருப்பாரு. அதனால என்னன்னா உங்களுக்கு வந்து இன்னும் அதை பண்ண ட்ரை பண்ணுவாங்கன்றது என்னோட ஒப்பீனியன். ஆனா காமிந்த மெண்டிஸ் கொண்டு வந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. காமிந்த மெண்டிஸ் அவ்வளவு டவுன் கீழே ஆடுறதுங்கிறது அந்த இடத்துல நான் பிரைடன் கார்ஸ் ஆடிட்டு பிரண்டன் போயிடுவேன். கார்ஸ் காமிந்த ஆடிக்கலாம். மெண்டிஸ் ஆமா. 4 ஓவர் போடுவாரான்னு தெரியல. ஆனா எனக்கு பிரைடன் கார்ஸ் எனக்கு 40 ரன் போனாலும் 4 ஓவர் போடுற ஒரு போலர். சோ அவருக்கு பேக்கப்பா நான் ஜேசன் ஹோல்டர் வச்சுட்டேன்னா இது இன்னும் கொஞ்சம் அடி என்னன்னா எப்படி வர்ற அடி அடி வாங்க பாதி போறேன்னு தெரியும். அவ்வளவுதான். பாதியா அட்லீஸ்ட் ஒரு 20 ரன் கம்மியாச்சுனாலே எனக்கு பெனிஃபிட்ன்ற மாதிரி இருக்கும். இவங்க ஃபுல்லா பேட்டிங் ஹெவி தான். பவுலிங்ல இந்த ஆப்ஷன்ல எனக்கு வந்து உமேஷ் யாதவ் அந்த மாதிரி எடுத்து அவங்க கிளிக் ஆனாங்கன்னா இது இருக்கு. இல்லைன்னா வந்து லோக்கல் டேலண்ட் எடுத்துட்டு வந்து க்ரூம் பண்ணாங்கன்னா ஜீஷன் அன்சாரி மாதிரி ஒருத்தர் க்ரூம் பண்ணி ஆமா. அந்த மாதிரி கிளிக் ஆனா மட்டும்தான் இருக்கே தவிர. அப்கோர்ஸ் டேனியல் வெட்டோரி எனக்கு ரொம்ப பிடிச்ச நியூசிலாந்து பிளேயரு, செம கேப்டன் வேற. ஸோ அவர் கண்டிப்பா வந்து ஒர்க் பண்ணுவாரு. ஸோ எனக்கு அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி கொஞ்சம் டெக்னிக்கலா யூஸ் பண்ணாங்கன்னா இந்த டீம் வந்து கண்டிப்பா பிளே ஆஃப்ஸ். எனக்கு போன வாட்டி நான் சொல்லல, எனக்கு ஆசையா இருந்துச்சு, பட் இந்த வாட்டி எனக்கு ஏதோ அடிக்குது பிளே ஆஃப்ஸ் கண்டிப்பா வராங்க அப்படின்ட்டு. எல்லாருமே பீக் ஃபார்ம்ல இருந்து பிளே ஆஃப்ஸ் வராங்கன்னு எனக்கு தோணுது. பார்ப்போம். அவங்க அந்த ப்ரொவைடர் அந்த பவர் பிளே எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இல்லைன்னா இட்ஸ் கோயிங் டு பி மேட்சுக்கு மேட்ச் 200 கொடுத்து தான் வரா மாதிரி இருக்கும். பார்ப்போம். போலிங் செட் ஆகலைன்னா இந்த டீம் பிளே ஆஃப்ஸ் வர்றது கஷ்டம். பட் போலிங் எப்படியாவது அவங்க மேனேஜ் பண்ணி கிளிக் ஆயிடுச்சு அப்படின்னா பேட்டிங் வந்து அவங்க பாத்துப்பாங்க. பேட்டிங்ல வந்து முன்ன பின்ன யாரும் ஃபார்ம்ல இல்லைனாலும் என்னன்னா பாத்துப்பாங்க. ஸோ இதுதான் இவங்க இந்த ஸ்ட்ராட்டஜியோட தான் போவாங்க. அகைன் ஒரு லெக் ஸ்பின்னருக்கு அவங்க போறாங்க. மெயின் இது வந்து ஒரு லெக் ஸ்பின்னர் போவாங்க, ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டருக்கு போவாங்க, அதே மாதிரி என்னன்னா ஒரு பவர் பிளேல போடுற போலருக்கு போவாங்க. இந்த 3 பேர் தான் அவங்க மெயினா போயிட்டு மீதி எல்லாமே வந்து ஃபில் இன் பண்ணி வச்சிருவாங்க. ஸோ அவ்வளவுதான். அவ்வளவுதான். உங்களுக்கு வேற ஏதாவது தாட்ஸ் இருக்கா? இல்லைன்னா நம்ம வந்து இல்ல இல்ல அவ்வளவுதான். ஃபைனல் தாட்ஸ் அவ்வளவுதான் பேசிடலாம். ஃபைனல் தாட்ஸ் முடிச்சிடலாம். அவ்வளவுதான். நான் ஆக்சுவலா எவ்வளவுதான் இருந்துச்சு தாட்ஸ்.
ஓகே, வேற எந்த டீமும் நம்ம மிஸ் இல்ல பண்ணல, நம்ம முடிச்சிட்டோம், எல்லா டீமும் கவர் எல்லாரையும் ஆயிடுச்சுல. முடிச்சிட்டோம் இதோட final. ஓகே, வெற்றிகரமா படக்களமோட ஃபைனல் எபிசோடுக்கு வந்துட்டோம். ஒரு வழியா எல்லா டீமையும் கவர் பண்ணிட்டோம். ஸோ இது என்னன்னா, இது எல்லாமே வந்துட்டு இப்ப இப்படி பண்ணலான்றது ஒண்ணு. இது டிசம்பர் 16 ஆப்ஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுல எப்படி போயிட்டு எப்படி ஒரு ஒரு டீம் வராங்கன்றது இன்னொரு பேரோட இவருக்கு பதில் இவர்கிட்ட வந்து முடிச்சுட்டு வர மாதிரி வரும். ஸோ அது வரைக்கும் உங்ககிட்ட டாடா பை பை சொல்லிட்டு உங்ககிட்ட இருந்து சைன் ஆஃப் பண்ணிக்கிறது நான் ஸ்ரீவத்சன், அப்புறம் சரவணன் ப்ரோ இருக்காரு. பை பை ப்ரோ. பை பை. பை.